Hi students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமர் வந்து நம்ம யூஸ்வலாக தெரியும். கிராமரில் எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணுவோம், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எல்லாமே தெரியும். ஒரு சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கிராமர் ப்ரொடக்ஷனில் எந்த ப்ரொடக்ஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து அதுக்கு வந்து ஒரு 2 or 3 ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த ப்ரொடக்ஷனில் எதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இந்த பர்டிகுலர் கிராமர்லேருந்து தான் ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பேன். ஒரு சில பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க எந்த ஆர்டரில் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆர்டர் மாற்றிலாம் கொடுக்கல, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸும் நான் எதுவுமே போடலை. நான் அவங்களோட யூனிவர்சிட்டி சிலபஸை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் என்ன ஆர்டர் இருக்குமோ அதே ஆர்டர் தான் இதுலேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் அந்த ஆர்டரில் படித்தாலே ஐ திங்க் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் போர்ஷன்ஸு, டிஓசி போர்ஷன்ஸு. என்னால் எந்த அளவுக்கு சீக்கிரம் பண்ண முடியுமோ வீடியோஸை நான் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அந்த டைம் கிடைக்கிறதில்ல. நான் இப்போது போயிட்டுருக்கேன் என்னோடது இதுக்கு. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைக்க முடியல. ஸோ வர்றது ரொம்ப லேட்டாக இருக்குது. ஸோ என்னால் முடியல. ஸோ எந்த அளவுக்கு என்னால் சீக்கிரம் போட முடியுமோ நான் போடுறேன். இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்பில் அதுக்குள்ளே நான் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு 3 வீடியோ போடலாம். ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ, ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா how will you find whether the string is generated by the grammar. முதல்ல நம்ம அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க கொஷின்லேயே கொடுத்து. அந்த ஸ்ட்ரிங்கு இந்த கிராமர்லேருந்து தான் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்னு பார்த்துருங்க. எடுத்ததுமே முதல்ல ஸ்டார்ட் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் சிம்பிள்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி எஸ்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் வர்றது தான் வந்து நம்ம ஸ்டார்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தாச்சு இல்லையா? இப்போ வந்து செலக்ட் த மேட்சிங் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த ஸ்ட்ரிங். அதாவது நாங்கள் கொஷினில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க 01101 இல்லை ஏபிபி. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த கிராமர்லேருந்து ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மேட்சிங் ப்ரொடக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் த ப்ரொடக்ஷன் வித் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரொடக்ஷன். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உங்களுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். ஏஏபி அப்படி இல்லைன்னா ஏஏ அப்படி இல்லைன்னா ஏவி, இந்த மாதிரி எத்தனையோ ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து நான் எதை செலக்ட் பண்ணி போட போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரிங்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? இந்த ஸ்ட்ரிங்கை கொண்டு வாங்க ஜென்ரேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த டார்கெட் ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த சேம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து கிராமர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராமருக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் சிம்பிளில் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் சிம்பிளில் வந்து 0B 1A 2 இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ரிங்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னோடய ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 0. ஸோ அப்போ இங்கே எஸ்ஸில் 0 வர்ற மாதிரி ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது? 0B. ஸோ அப்போ நான் வந்து 0B அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல வேணால் எழுதிக்கலாம் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இருக்குது. நான் பியில் தான் போயிட்டு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணுறதுன்றதை இந்த நெக்ஸ்ட்டு வேல்யூ தான் வந்து சூஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து எனக்கு 0 வரணும். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒன்று தான் இருக்குது, 0PB. ஸோ அப்போ நான் வந்து பின்ற பிளேஸில் என்ன சூஸ் பண்ண போகிறேன்? 0B இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை வேணால் நீங்கள் இங்கே எழுதிருங்க. B 0
பிபி. ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ 00 வந்துருச்சு. இந்த 00க்கு அப்புறம் என்ன ஸ்ட்ரிங் இருக்குது? 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த பியில் 1 வரணும்னா இங்கே என்ன செலக்ட் பண்ணணும்னான்ட்டு பியில் 1 டேரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நான் அதை எடுத்து போட்டுக்கிறேன். 0 0 1 பி. ஓகேவா? ஸோ அப்போது பி 1. சரி, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது ஸ்ட்ரிங் பாருங்கள், இன்னொரு 1 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் திரும்பவும் போயிட்டு பியில் என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கலான்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இங்கே நான் வந்து வெறும் 1 எடுக்க முடியாது. எடுத்தோன்னா என்ன ஆகும், இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து முடிஞ்சிடும். ஏன்னா எனக்கு வந்து இங்கே ஸ்ட்ரிங்கு பெருசாக இருக்குது. இங்கே நான் இங்கே 1 போட்டேன்னா 0 0 1 1 இதோட என் ஸ்ட்ரிங்கை நின்றுடும். ஸோ அப்போ என்னால் இந்த கிராமரை செக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் 1s சூஸ் பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, இங்கே வந்து நான் வெறும் 1ன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து நான் இந்த பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா தப்பாயிடும். ஸோ அதனால் நான் அதை எடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், B1s இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா இந்த 1க்கு அப்புறமாவும் எனக்கு வந்து இன்னும் இருக்குது, நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 0 0 1 1s. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், 0 0 1 1 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0 1 0 1 இருக்குது. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது வந்து நம்ம எஸ்ஸுக்கு போயிடலாம். ஸோ இப்போ எஸ்ஸுக்கு வந்து நம்ம எதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த 1க்கு அப்புறம் 0 வரணும் இல்லையா? ஸோ அப்போ நான் 0b தான் எடுக்க முடியும். ஸோ 0 0 1 1 0b. ஏன்னா எஸ் வந்து 0bன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பாருங்கள் 1 0 1 இன்னும் அவ்வளோ பெண்டிங் இருக்குது. ஸோ அப்போ இந்த பியிலேருந்து போயிட்டு நான் எதை எடுக்கலாம், திரும்பவும் இந்த 1s தான் நான் எடுக்க முடியும். சரியா? ஏன்னா பாருங்கள் 0 0 1 1 0. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 0 0 1 1 0. நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து 1 தான் வருது. ஸோ அப்போ பியில் வந்து 1 எங்கே வரும்னு சொல்லிட்டு பாருங்கள், பியில் வந்து 1 இந்த 1 நான் சூஸ் பண்ண முடியாது, நான் ரீசன் சொல்லிட்டேன். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த 1s தான். திரும்பவும் வந்து நான் இது தான் எடுப்பேன். ஸோ அப்போ போயிட்டு 0 0 1 1 0 1s. திரும்ப எனக்கு வந்து எஸ் வந்துருச்சு. ஸோ எஸ்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணணும், 0 தான் வருது அடுத்து. ஸோ 0 0 1 1 0 1 இவ்வளோ வரைக்கும் போட்டாச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு 0 தான் வருது. ஸோ அப்போ எஸ்ஸில் 0 வர மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து 1 தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எஸ்ஸு 0 0 1 1 1 1 0 1 எஸ்ஸில் என்ன எடுக்கணும், 0b. நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், எஸ்ஸுக்கு வந்து 0b தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 1 மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ அதனால் நான் வந்து பியில் வந்து 1 சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்ஸு 0 0 1 1 0 1 0 1. ஓகேவா? ஸோ என்ன வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், பிக்கு வந்து 1. இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கிராமர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டாக இது ஒரு கிராமர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு எது ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராமருக்கு ஸ்ட்ரிங்கை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ஏஏ பி பி பி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் சிம்பிள் ஆரம்பிக்கணும் இல்லையா? என்னுடைய ஸ்டார்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ பி. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏ கிடைக்கணும், அதுக்கு தான் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போது ஏல வந்து 2 ப்ரொடக்ஷன் தான் இருக்குது, ஒன்று இது இல்லைன்னா இது. ஸோ அப்போ நான் எதை எடுக்க அப்படின்னு சூஸ் பண்ணும்போது ஏ வர மாதிரி தான் எடுக்க முடியும். ஸோ அப்போ ஏ ஏ ஏ பி பி. ஓகேவா?
ஸோ அப்போ வந்து நான் ஏக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், ஏ ஏ பி இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஏக்கு மறுபடியும் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நான் வந்து இந்த ஏ தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா 3 பி இருக்கு இல்லையா, ஏ ஏ ஏ ஏ பி பி பி. பட் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பி கரெக்டு தான், பட் 3 ஏ நமக்கு வராது இல்லையா, 2 ஏஸ் தானே இருக்கீங்க. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் தப்பாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஆண்ட் அப்ளை பண்ணி பாருங்கள், வேணா ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இந்த ஏக்கு நான் திரும்பவும் அதான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஏ ஏ பி. ஓகேவா? ஸோ திரும்ப இதுக்கும் நான் அதை தான் அப்ளை பண்ணுறேன், ஏ ஏ ஏக்கு நான் அண்ட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஏ அண்ட் பி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க, இந்த ஒரு பார்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க, அதான் அண்ட் ஆப்ரேஷன். இங்கே ஏ ஏ ஏ பி 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 இதுவாக உங்களோட ஸ்ட்ரிங்கு பாருங்கள், மேட்ச் பண்ணி பாருங்கள், ஏஏ பிபிபி இதுதான் உங்களோட டார்கெட் ஸ்ட்ரிங்கு. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஏ ஒன்று இதில் வந்திருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நீங்கள் சொல்லலாம் இந்த கிராமர் இதோட சூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா?